ஹாய், திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனல் எக்ஸ்க்ளூசிவாக லாவை டீச் பண்ணிகிட்ருக்கு. மக்களுக்கு சாமானிய மக்களுக்கும் சில சட்டங்களை தெரிந்து கொள்ள வேண்டும், அடிப்படை உரிமை அடிப்படை சட்டத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் இந்த காணொளிகளை பதிவிட்டு கொண்டு இருக்கிறோம். மற்றும் இந்த காணொளி மற்றும் இதற்கு முன்பாக பதிவிட்ட காணொளிகளை பார்த்தவர்கள் நம் இதை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை தொடர்ச்சியாக பார்த்துட்டு வாங்க. நம்ம இன்றைக்கி என்ன சட்டம் பார்க்க போகிறோம், அதாவது சட்டம் இல்லை, இது ரொம்ப பிரபலமானது, ஒரு எக்கனாமிக் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்கனாமிக் அஃபென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார குற்றங்கள் தொடர்பான சட்டங்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதாவது எக்கனாமிக் அஃபென்ஸ் ரிலேட்டிங் டு த மெனி ஆக்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த எக்கனாமிக் அஃபென்ஸ் அப்படின்னா பணம் சார்ந்து, அதாவது செழுமை, பணம் சார்ந்த ஒரு அஃபென்ஸ் எக்கனாமிக் அஃபென்ஸு. இதோட ஆரம்பம் அப்புறம் இப்போடைய நிலைமை என்ன அப்படிங்கிறத நாம் இந்த காணொலியில் பார்க்கலாம். ரொம்ப சிறு விளக்கத்துடன் ஒரு விஷயங்களை சொல்ல வேண்டும் என்றால், எக்கனாமிக் அஃபென்ஸ் அப்படிங்கிறத ஒரு நிதி நிறுவனம் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அந்த நிதி நிறுவனத்தில் பணம் செலுத்துகிறார்கள். அந்த பணத்திற்கு 2 மடங்கு தரப்படும் என்று சொல்லப்படுகிறது. அதன் மூலமாக பலரும் செலுத்துகிறார்கள். அதற்கு பின்பு பல வருடங்கள் கிடைத்த அந்த நிதி நிறுவனத்தை அடைத்துவிட்டு நிதி நிறுவன மோசடியை செய்துவிட்டு வெளிநாடுகளுக்கு பறந்து விடுகிறார்கள். இது பல நேரங்களில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரியான கேஸுகளை எக்கனாமிக் அஃபென்ஸு அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பொருளாதார குற்றம். இது ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன். இந்த பொருளாதார குற்றத்துக்குன்னு தனி பிரிவு, அதாவது கிரைம் பிரான்ச்சு, ஆக்சிடெண்ட்டு, ஊழல் ஒழிப்பு, அதே மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனி பிரான்ச், போலீஸ் பிரான்ச்சஸ், இன்வெஸ்டிகேஷன் பிரான்ச்சஸ் இருக்கிற மாதிரி இதுக்கும் இருக்குது. இதில் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக் அஃபென்ஸ் விங்ஸ் அப்படின்னு ஒரு தனி இன்வெஸ்டிகேஷன் அமைப்பு இருக்கிறது. இப்பொழுது நாம் இந்தியாவில் பொருளாதார குற்றத்தை பற்றி பார்க்கலாம். அது எப்படி பொருளாதார குற்றங்கள் வருகிறது, பொருளாதார குற்றங்கள் எந்த சட்டத்தில் வருகிறது, முன்பு வந்தது, இப்பொழுது எப்படி சட்ட வடிவம் பெற்று சட்டத்தின் மூலமாக எக்கனாமிக் விங்ஸ் வழக்கு பதிவு செய்யப்படுகிறது என்பதை நாம் பார்க்கலாம். அதாவது இந்தியாவில் பொருளாதார குற்றத்தை வரையறுக்கும் சட்டம் ஏதும் இல்லாமல் இருந்தது. பொருளாதார குற்றங்கள் எந்த ஒரு பொருளாதார அல்லது வணிக நடவடிக்கையின் போது நிகழும் அனைத்து குற்றங்களையும் உள்ளடக்கியது. தொடக்கத்தில் ஊழல் மற்றும் குற்றவியல் தவறான நடத்தை உள்ளிட்ட குற்றங்கள் இந்திய தண்டனை சட்டம் 1960 ஐபிசி, அதாவது இந்தியன் பீனல் கோட் விதிகளின் கீழ் கையாளப்பட்டன. எவ்வாறாயினும் வரி ஏய்ப்பு, கடத்தல் போன்ற பல வகையான பொருளாதார குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் இவை அனைத்தும் ஐபிசியின் கீழ் மட்டும் கொண்டு வர முடியாதபடி பல்வேறு வகைகளை உருவாக்க வேண்டிய அவசியத்தை இந்திய அரசு உணர்ந்து அத்தகைய குற்றங்களை களையலாம் என்று பலவிதமான சட்டங்களை தொடர்ச்சியாக இயற்றி நடைமுறைப்படுத்தி அதன் சட்டத்தின் கீழ் பொருளாதார குற்றங்கள் வகைப்படுத்தப்பட்டு அந்தந்த சட்டத்தின் கீழ் அந்தந்த பொருளாதார குற்றங்களில் வழக்கு பதிவு செய்து வருகிறது. பொருளாதார குற்றங்கள் தொடர்பான சட்டங்களை நாங்கள் பின்பற்றப்பட்டு வருகிறது. இப்பொழுது பொருளாதார சட்டங்களை நாம் வரிசையாக காண்போம். கிரிமினல் முறைகேடு, கிரிமினல் நம்பிக்கை மீறல், திருடப்பட்ட சொத்தை பெறுதல்
அல்லது கையாளுதல், ஏமாற்றுதல், மோசடி பத்திரங்களை உருவாக்குதல், சொத்தை மறைத்தல், போலி கணக்குகள், போலியான கணக்குகள், கலப்பட மருந்து விற்பனை போன்ற சில பொருளாதார குற்றங்களுக்கு ஐபிசி தண்டனை வழங்குகிறது. இது இந்தியன் பீனல் கோடு கீழே இந்தந்த குற்றங்களுக்கு பொருளாதார குற்றங்களில் சிலவற்றை ஐபிசியின் கீழ் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. மத்திய கலால் சட்டம் 1944 கலால் வரியை ஏய்ப்பதற்கான தண்டனை வழங்குகிறது. வருமான வரி சட்டம் 1961 வரி ஏய்ப்பு, வருமானத்தை மறைத்தல் போன்றவற்றை குற்றமாக்குகிறது. இந்த சட்டம் வருமானத்தை வழங்க தவறினால் சட்டத்தின் கீழ் வெளியிடப்பட்ட அறிவிப்புகளுக்கு இணங்குதல் அல்லது வருமான விவரங்கள் மற்றும் ஏதேனும் விழிப்புநிலை பலன்களை மறைத்தல் ஆகியவற்றிற்கு அபராதம் விதிக்கிறது. சுங்கச் சட்டம் 1962 சரக்குகளை நாட்டிற்குள் அல்லது வெளியே எவ்வாறு நகர்த்த வேண்டும், முறையற்ற முறையில் இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களை பறிமுதல் செய்தல் மற்றும் கடத்தலுக்கு எதிரான பாதுகாப்புகளை ஒழுங்குபடுத்துகிறது. பிஎம்எல்ஏ என்பது இந்தியாவில் ஒரு முக்கிய சட்டமாக இது பண மோசடிக்கான தண்டனை போன்றவற்றை குறிக்கிறது. பிஎம்எல்ஏயின் பிரிவு 3 பண மோசடி என்பது நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஈடுபடுவது அல்லது தெரிந்தே உதவுவது அல்லது தெரிந்தே ஒரு கட்சியாக இருப்பது அல்லது குற்றத்தின் வருமானத்துடன் தொடர்புடைய எந்த ஒரு செயலிலோ அல்லது செயலிலோ உண்மையின் ஈடுபடுவதும் அதை கரைபடியாத சொத்தாக பாதுகாப்பதும் ஆகும். குற்றத்தில் வருமானம் என்பது பிரிவு 2U இன் கீழ் எந்த ஒரு நபரால் பெறப்பட்ட அல்லது பெறப்பட்ட சொத்து என வரையறுக்கப்பட்டுள்ளது. கிரிமினல் நடவடிக்கையின் விளைவாக நேரடியாக திட்டமிடப்பட்ட குற்றம் அல்லது திட்டமிடப்பட்ட குற்றத்துடன் தொடர்புடையது அல்லது அத்தகைய சொத்தின் மதிப்பு. பிஎம்எல்ஏ இல் குறிப்பிடப்பட்டுள்ள அட்டவணை திட்டமிடப்பட்ட குற்றங்கள் என குறிப்பிடப்படும் பல்வேறு குற்றங்களை 3 பகுதிகளாக வகைப்படுத்துகிறது. அதன் அடிப்படையில் அபராதம் விதிக்கப்படுகிறது. அட்டவணையின் கீழ் விவரிக்கப்பட்டுள்ள குற்றங்கள் ஏற்கனவே ஐபிசி போன்ற தற்போதைய சட்டத்தின் கீழ் உள்ளடக்கப்பட்டிருந்தாலும் குறிப்பாக அத்தகைய குற்றங்களில் இருந்து வரும் வருமானத்தை கையாளுவதற்காக பிஎம்எல்ஏ உருவாக்கப்பட்டது. பம்பாய் உயர்நீதிமன்றம் ஹசன் அலி கான் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா ஒரு கரைபடிந்த சொத்து தொடர்பான முறையான வருவாய் ஆதாரத்தை நிரூபிக்க முயற்சிக்கும் போது பிஎம்எல்ஏயின் கீழ் ஒரு குற்றம் செய்யப்படுகிறது என்று கூறியது. இந்த முடிவு பிஎம்எல்ஏவின் கீழ் கோடிட்டு காட்டப்பட்டுள்ள குற்றங்களின் வகைக்கு நீதித்துறை ஆதரவை வழங்குகிறது. பண மோசடி என்பது பிஎம்எல்ஏ மூலம் மட்டும் கையாளப்படுவதில்லை. இந்திய ரிசர்வ் வங்கி அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டம் 1999 மற்றும் பிஎம்எல்ஏ ஆகியவற்றின் கீழ் வழங்கப்பட்ட அதன் அதிகாரங்களை பயன்படுத்தி உங்கள் வாடிக்கையாளரை அறியவும் கேஒய்சி விதிமுறைகள், பணத்திற்கு எதிரான மாஸ்டர் சுற்றறிக்கையை வெளியிட்டுள்ளது. லோண்டரிங் தரநிலைகள், பயங்கரவாதத்திற்கு நிதி உதவிகளை எதிர்த்து போராடும் சிஎஃப்டி அதாவது பிஎம்எல்ஏ இன் கீழ் வங்கிகளின் கடமைகள் 2008
பண மோசடி தடுக்க கேஒய்சி மூலம் வாடிக்கையாளர்களை அடையாளம் காண்பதை கட்டாயமாக்கியுள்ளது. இந்த சுற்றறிக்கை அவ்வப்போது திருத்தப்பட்டு இந்த சுற்றறிக்கையின் அறிமுகம் பணமோசடி தடுப்பு தொடர்பான கூடுதல் வழிகாட்டுதல்களுடன் கடுமையான பொருளாதார குற்றங்களை தீர்ப்பதற்கான முயற்சிகளில் முக்கிய பங்கு வகிக்கிறது. திவால் மற்றும் திவால் கோட் 2016 திவால் நடவடிக்கையின் மோசடியான தொடக்கத்தை கையாள்கிறது. இதுபோன்று சந்தர்ப்பங்களில் இந்திய ரூபாய் 1 கோடி வரை நீட்டிக்கக்கூடிய அபராதம் 1 லட்சத்திற்கு குறையாதது. பிற குற்றங்களில் நில அபகரிப்பு அடங்கும். இதற்காக பல மாநிலங்கள் சட்டங்களை இயற்றியுள்ளன. நில அபகரிப்பு தடுப்பு சட்டம் 1982, கடன் அட்டை மோசடி ஐபிசி மற்றும் தகவல் தொழில்நுட்ப சட்டம் 2002 கையாளப்பட்டது. மற்றும் பங்குச்சந்தை கையாளுதல்கள் செபி செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா மூலம் ஒழுங்குபடுத்தப்பட்டு பத்திர சந்தைகள் தொடர்பான மோசடி மற்றும் நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகளை தடை செய்தல் ஒழுங்குமுறைகள் 1995 மற்றும் பிற அத்தகைய விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகள். மனித உறுப்புகள் மற்றும் திசுக்கள் மாற்றும் சட்டம் 1994 மனித உறுப்புகளை கடத்துவதை தண்டிக்கும் ஆயுத கடத்தலுக்கு எதிரான ஆயுத சட்டம் 1959 போன்ற பல்வேறு சட்டங்களும் பொருளாதாரத்தை பாதிக்கும் சிறப்பு குற்ற சம்பவங்களை எதிர்த்து போராடுவதற்கு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்திய எல்லைகளை தாண்டி கைது செய்யப்படுவதை தவிர்க்கும் குற்றங்களாக மனதில் வைத்து தப்பியோடிய பொருளாதார குற்றவாளிகள் சட்டத்தின் செயல்முறைகளை தவிர்க்கும் வகையில் தப்பியோடிய பொருளாதார குற்றங்களின் சட்டம் 2018 FEO சட்டம் என்று அழைக்கப்படுவதை மத்திய அரசு நிறைவேற்றியது. இந்திய அரசு சட்டம் பொருளாதார குற்றங்களை வரையறுக்கவில்லை என்று கூறப்பட்டாலும் சட்டத்தின் அட்டவணையில் மீண்டும் ஒரு முறை குற்றங்களின் பட்டியலை கொண்டுள்ளது. எவரேனும் ஒருவர் குற்றவியல் வழக்குகளை தவிர்க்க இந்தியாவை விட்டு வெளியேறினாலோ அல்லது வெளிநாட்டில் இருந்தாலோ இந்தியா திரும்ப மறுத்தால் அவர் ஒரு தப்பியோடிய பொருளாதார குற்றவாளி என கருதப்படுகிறது. FEO சட்டம் PMLA இலிருந்து நிறைய வரையறைகளை கடன் வாங்கியது மற்றும் PMLA இன் கீழ் நியமிக்கப்பட்ட இயக்குநர்கள் மற்றும் துணை இயக்குநர்களுக்கு தப்பியோடிய பொருளாதார குற்றங்களில் அவர்களின் சொத்துக்கள் பற்றிய விவரங்கள் போன்றவற்றை இணைப்பதற்கான அறிவிக்க கூடுதல் உரிமைகளை வழங்கியிருக்கிறது. நிறுவனங்கள் சட்டம் 2013 கீழ் மோசடி. மேலே குறிப்பிட்டுள்ள சட்டங்களில் பட்டியல் நாட்டில் பொருளாதார குற்றங்கள் வழங்கப்படுவதற்கான பல கிளை வழிகளை காட்டுகிறது. இந்த சட்டங்கள் குணப்படுத்துதல் அடிப்படையிலான முறையில் கட்டமைக்கப்பட்டுள்ளன. குற்றங்களில் கமிஷனுக்கு பிறகு 2013 சட்டத்தின் கீழ் வரும் சில வகையான மோசடிகள் தடுப்பு அடிப்படையிலான மாதிரிக்கு உட்பட்டவை. அதாவது மோசடி ஏதேனும் நிகழ்வு கண்டறியப்பட்டவுடன் அவற்றை விரைவாக சமாளிக்க சட்டத்தின் கீழ் பல்வேறு நடவடிக்கைகள் கட்டாயப்படுத்தப்படுகின்றன. மற்றும் திறமையாக பொருளாதார குற்றம் புதிய மற்றும் பெரிய வடிவுகளை பெற்றுள்ளது. 2013 சட்டத்தில் 447வது பிரிவில் உள்ள மோசடி என்பதன் வரையறையானது
எந்த ஒரு செயல், புறக்கணிப்பு, உண்மையை மறைத்தல் அல்லது பதவி துஷ்பிரயோகம் ஆகியவற்றை உள்ளடக்கியதாக விவரிக்கப்பட்டுள்ளது. நிறுவனம் அதன் பங்குதாரர்கள் மற்றும் கடனாளிகளின் நலன்களுக்கு எதிராக நியாயமற்ற நன்மையை பெற அல்லது தீங்கு விளைவிப்பதற்காக இது அனைத்து வகையான ஊழல், ஏமாற்றுதல், வட்டி மோதல்கள் மற்றும் லஞ்சம் ஆகியவற்றை அதன் வரம்பிற்குள் கொண்டு வருகிறது. புதிய சட்டத்தின்படி மோசடி கண்டறியப்பட்டவுடன் கணக்கு புத்தகங்களை மீண்டும் திறக்க பரிந்துரைக்கப்படுகிறது. மேலும் அதிகார வரம்பிற்கு உட்பட்டு தேசிய நிறுவன சட்டம் தீர்ப்பாயத்தில் உடன்படிக்கையுடன் நிதிநிலை அறிக்கைகள் அல்லது இயக்குனரின் அறிக்கையை தானாக முன்வந்து திருத்தம் செய்ய பரிந்துரைக்கப்படுகிறது. இப்போது வரை தணிக்கையாளர்கள் கடுமையான மோசடியை புகாரளிக்க மட்டுமே கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளனர். மேலும் ஒவ்வொரு பரிவர்த்தனைகளிலும் மோசடி நடந்ததாக என்பதை குறிப்பீடு செய்ய வேண்டிய அவசியமில்லை. எவ்வாறாயினும் நிறுவனத்தின் விவகாரங்களில் ஏதேனும் மோசடி நடந்தால் உடனடியாக மத்திய அரசிடம் புகார் தெரிவிப்பதன் மூலம் இதன் கடமையை முடித்து கொள்ள ஆரம்பித்து இருக்கிறது. 2013 சட்டத்தின் கீழ் செயல்படும் தீவிர மோசடி விசாரணை அலுவலகம் SFIO என்று அழைப்பார்கள். இப்போது மோசடி தொடர்பான குற்றங்களுக்கு கைது செய்யும் அதிகாரம் கொண்ட ஒரு சட்டப்பூர்வ நிறுவனமாக உள்ளது. தேசிய நிதி அறிக்கை ஆணையம் NFRA தணிக்கையாளர்களை ஒழுங்குபடுத்துவதாகும். மேலும் பட்டய கணக்காளர்களின் தொழில்முறை அல்லது பிற தவறான நடத்தைகளை விசாரிப்பதற்கான விரிவான அதிகாரங்களை கொண்டுள்ளது. பங்குதாரர்கள் தங்கள் நலன்களை பாதுகாக்க தவறியதற்கான நிறுவனம் அதன் அதிகாரிகள் மற்றும் தணிக்கையாளர்களுக்கு எதிராக வகுப்பு நடவடிக்கை வழக்குகளை தொடங்கலாம். அதன்படி புதுப்பிக்கப்பட்ட சட்டத்தின் கீழ் தண்டனைகள் மிகவும் கடுமையானவை மற்றும் கூட்டில் செய்யப்பட்டு இருக்கும். புதிய சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டதன் மூலம் இருப்புநிலை குறிப்பை தாக்கல் செய்யாதது, நியாயமான காரணமின்றி ஈவுத்தொகையை விநியோகிக்காதது போன்ற குற்றங்கள் கூட நீதித்துறை நடவடிக்கைக்கு திறந்திருக்கும். ஜாமீன் மற்றும் முன்ஜாமீன் வழங்குவது தொடர்பான சட்டம். இந்த குற்றங்களில் தன்மை கடுமையாக இருந்தால் அத்தகைய குற்றங்களில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு வழங்கப்படும் பாதுகாப்பு மிக உயர்ந்த பாதுகாப்புடன் நடத்தப்பட வேண்டும். அதாவது இதுபோன்று பொருளாதார குற்றங்களில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு ஜாமீன், முன்ஜாமீன் வழங்கும் போது கடுமையான தர நிலைகள் கடைபிடிக்கப்பட வேண்டும். YS ஜெகன்மோகன் ரெட்டிக்கு எதிராக CBI தொடர்ந்த வழக்கில் ஜாமீன் மனுவை பரிசீலிக்கும் போது உச்சநீதிமன்றம் இதை கவனித்தது. ஆழமாக வேரூன்றிய சதிகளை கொண்ட பொருளாதார குற்றமான பெருமளவிலான பொது நிதியை இழப்பது என்பது தீவிரமாக பார்க்கப்பட வேண்டியதுடன் ஒட்டுமொத்த நாட்டின் பொருளாதாரத்தையும் பாதிக்கும் மற்றும் அதன் மூலம் நாட்டின் நிதி ஆரோக்கியத்திற்கு பெரும் அச்சுறுத்தலாக அமையும் பாரதூரமான குற்றங்களாக கருதப்பட வேண்டும். ஜாமீன் வழங்கும் போது குற்றச்சாட்டுகளின் தன்மை, அதற்கான ஆதாரங்களின் தன்மை,
தண்டனையின் தீவிரம், குற்றம் சாட்டப்பட்டவரின் குணாதிசயம், குற்றம் சாட்டப்பட்டவருக்கு சொந்தமான சூழ்நிலைகள், நியாயமான சாத்தியக்கூறுகள் ஆகியவற்றை நீதிமன்றம் மனதில் கொள்ள வேண்டும். விசாரணையில் குற்றம் சாட்டப்பட்டவரின் முன்னிலையை பாதுகாப்பது, சாட்சிகள் திசை திருப்பப்படுவதை நியாயமான முறையில் பயமுறுத்துதல், பொது மாநிலத்தின் பெரிய நலன்கள் மற்றும் பிற ஒத்த கருத்துக்களை உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. சிதம்பரத்திற்கு எதிரான அமலாக்க இயக்குநரகத்தில் உச்சநீதிமன்றம் இந்த நிலைப்பாட்டை கடைபிடித்துள்ளது. 1973 ஆண்டு குற்றவியல் நடைமுறை சட்ட பிரிவு 438 கீழ் முன்ஜாமீன் வழங்குவதற்கான அதிகாரங்கள் ஒரு அசாதாரண அதிகாரம் என்று உச்சநீதிமன்றம் முன்ஜாமீன் மறுக்கப்பட்டது. நமது சமுதாயத்தில் பொருளாதாரத்தின் கட்டமைப்பை பாதிக்கும் பொருளாதார குற்றங்களின் சந்தர்ப்பங்களில் ஒரு குறைவாகவே பயன்படுத்த வேண்டும். அஸ்வின் குமார் பத்ரா எதிராக இந்திய குடியரசு மற்றும் பங்கஜ் குரோவர் வர்சஸ் அமலாக்க இயக்குநரகம் ஆகிய சமீபத்திய வழக்குகளில் குற்றத்தில் பெரும் தொகையை காரணம் காட்டி ஜாமீன் கோரிய பிரார்த்தனைகள் உயர் நீதிமன்றங்களால் முற்றிலும் தள்ளுபடி செய்யப்பட்டன. குற்றம் சாட்டப்பட்டவர்களில் பொருளாதார ரீதியில் நல்ல நிலைப்பாடு அவர்களை விமானம் ஆபத்தில் ஆழ்த்துகிறது. ஏனெனில் அவர்கள் கைது மற்றும் நீதித்துறை நடவடிக்கைகளை தவிர்த்து வேறு எந்த நாட்டிற்கும் தப்பிச் செல்ல முடியும் என்றும் நீதிமன்றம் கவனித்தது. சுருக்கமாக, ஜாமீன் வழங்கும் போது அனைத்து நீதிமன்றங்களும் ஏற்றுக்கொள்ளும் பொதுவான அளவுகோல் இந்த எல்லா வழக்குகளிலிருந்தும் வெளிவரும் குற்றத்தின் அளவு, சாட்சிகளை சேதப்படுத்தியதற்காக பயம் அல்லது குற்றம் சாட்டப்பட்டவர் தலைமறைவுக்கான வாய்ப்பு போன்றவை இதில் அடங்குமென்று இந்த தீர்ப்புகளில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பொருளாதார குற்றங்களுக்காக சட்ட திருத்தங்களுக்கான நோக்கம். இந்தியாவில் பொருளாதார குற்றங்கள் அதிகரித்து வருவதால் தற்போதுள்ள நீதித்துறை வழக்குகளால் சுமையாக உள்ளது. இதன் விளைவாக கைதுகள் மற்றும் தண்டனைகள் குறைகின்றன. இத்தகைய இக்கட்டான சூழ்நிலையில் வழக்குகளை விரைவாக தீர்ப்பதற்கு பொருளாதார குற்றங்களை கையாள்வதற்காக மட்டுமே அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு சிறப்பு நீதிமன்றம் அமைப்பு தேவைப்படுகிறது. இதற்கு வழிவகுக்கும் வகையில் கடந்த சில ஆண்டுகளாக பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சிறப்பு நீதிமன்றம் பத்திரங்கள் மீதான பரிவர்த்தனைகள் தொடர்பான குற்றங்களில் விசாரணை சட்டம் 1992 பத்திரங்கள் தொடர்பான குற்றங்கள் விசாரிக்க சிறப்பு நீதிமன்றங்களை உருவாக்க பரிந்துரைக்கிறது. இந்த சட்டத்தின் அட்டவணையில் கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள குற்றங்களின் வருமானத்தை கையாள்வது தொடர்பான சிறப்பு நீதிமன்றங்களை அமைப்பதற்கும் PMLA வழங்குகிறது. PMLAவின் கீழ் அமைக்கப்படும் சிறப்பு நீதிமன்றங்கள் FEO சட்டத்தின் கீழ் வழக்குகளை மேற்பார்வையிடவும் உள்ளன. இத்தகைய சட்டங்களின் அடிப்படையில் நாட்டில் பல்வேறு சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அவ்வாறிருக்க கூறப்பட்ட சட்டங்களின் கீழ் சிறப்பு நீதிமன்றங்கள் இவ்வாறு அமைக்கப்பட்டிருந்தாலும் துரதிர்ஷ்டவசமாக அத்தகைய
நியமிக்கப்பட்ட நீதிமன்றங்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவாகவே உள்ளது மற்றும் இந்த சட்டங்களை அமல்படுத்துவதில் அரசாங்கம் தாமதமாக செயல்பட்டு வருகிறது. மேலும் பொருளாதார குற்றங்களை கையாள்வதில் ஒரு நடைமுறை இடைவெளி மட்டுமல்ல, கணிசமான சட்டங்கள் என்று வரும்போது வங்கி நிறுவனங்களை ஒழுங்குபடுத்துவதற்காக குற்றம் சாட்டப்பட்ட வங்கி ஒழுங்குமுறை சட்டம் 1949 எந்த மோசடி வழக்குகளையும் வெளிப்படையாக கையாள்வதில்லை. அதன்படி வங்கி மோசடி வழக்குகளுக்கு ஐபிசி கிரிமினல் தவறாக பயன்படுத்துதல் பிரிவு 403 பெரிதும் நம்பிக்கை இருக்க வேண்டும். பஞ்சாப் நேஷனல் வங்கி பிஎன்பி சமீபத்திய பைக் போஸ்ட் மோசடி வழக்கு போன்ற மோசடிகள் அடிக்கடி புகாரளிக்கப்படுவதே இந்த குறைபாடு சாட்சியமாக உள்ளது. காப்பீடு மோசடிகளை பொறுத்தமட்டிலும் காப்பீட்டு சட்டம் 1938 அத்தகைய செயல்களுக்கு பயனுள்ள சட்டம் பரிகாரங்களை வரையறுக்கவோ வழங்கவோ இல்லை. ஒருவர் மீண்டும் ஐபிசியின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும். எனவே நடைமுறை மற்றும் அடிப்படை இரண்டிலும் தற்போதுள்ள சட்டங்களில் மாற்றத்திற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்று கருதப்படுகிறது. இப்போ நம்ம பார்த்த சட்டம்லாம் எல்லாமே பொருளாதார சட்டம், அதாவது பொருளாதார குற்றங்களுக்காக உருவாக்கப்பட்ட சட்டம். ஐபிசியில் சில செக்ஷன்களில் பொருளாதார குற்றத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடிந்தாலும் அது பொருளாதார குற்றத்திற்கு போகாமல் அது கிரைம் பிரான்ச்சில் தான் போகும். அந்த சட்டம் பொருளாதார சட்டம் அப்படி என்றால் முக்கியமாக கவர்மெண்ட்டுக்கு எகெயின்ஸ்டாக ஒரு பொருளாதாரத்தை செய்தால் மட்டுமே பொருளாதார சட்டம் என்று அதை அழைக்கப்படுகிறது. மற்றும் மிகப்பெரிய அளவில் பொதுமக்களை ஏமாற்றி இருந்தால் பணம் மூலமாக அதையும் பொருளாதார சட்டத்தின் கீழ் கொண்டு வரப்படுகிறது. சிறு சிறு மோசடிகள், சிறு சிறு பணப்பரிவர்த்தனைக்கு உண்டான வழக்குகளை ஐபிசியின் கீழே கொண்டு விடலாம் என்று கூறுகிறது. பொதுவாக நாடு விட்டு நாடு கடத்துதல், நாடு விட்டு நாடு எக்ஸ்போர்ட் பண்ணுவது, நாடு விட்டு நாடு இம்போர்ட் பண்ணுவது, பங்குச்சந்தை, செபி, கடன் பத்திரம், மியூச்சுவல் ஃபண்ட், இதே போன்று ஒரு விரிவான குற்றங்கள், அதாவது பொருளாதார சம்பந்தமான குற்றங்கள். இது ஒரு எக்ஸாம்பிளாக நான் கூறுகிறேன். இது ஒரு பொருளாதார சம்பந்தமான குற்றங்கள் என்று கருதப்படுகிறது. இந்த குற்றங்கள் அனைத்தும் எக்கனாமிக் அஃபென்ஸ். அப்படி என்றால் பொருளாதார குற்றம், இதை எக்கனாமிக் அஃபென்ஸ் விங்ஸ் விசாரிக்கும் என்பது மிகவும் முக்கியமானது. எக்கனாமிக் அஃபென்ஸ் மிகவும் பெருகி வந்தால் நாட்டின் பொருளாதாரம் கீழ்நோக்கி செல்லும் என்பது முக்கியமான ஒரு கருத்து. அதனால் இந்த சட்டங்களை, சட்ட வடிவுகளை, பலதரப்பான சட்டங்களை பற்றி நாம் இன்று பேசியுள்ளோம் இந்த காணொளியில். மிகவும் இந்த காணொளி பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும், ஷேர் செய்யவும், கமெண்ட் செய்யவும், லைக் செய்யவும். மிக்க நன்றி. வணக்கம்.